நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் 2 நாட்களாக காணவில்லை என்று புகார் அளித்திருந்த நிலையில் தற்போது அவரது தோட்டத்திலேயே எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருப்பவர் திசையன்விளை அருகே உள்ள சுரையூத்து புதூரை சேர்ந்த KPK ஜெயக்குமார். இவர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ரோஸுக்கு ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்தார். இந்த நிலையில்தான் நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரை கடந்த 2 நாட்களாக காணவில்லை என அவருடைய மகன் கருத்தையா ஜாஃப்ரின் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் தனது தந்தை கடந்த 2ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு வீட்டிலிருந்து சென்றதாகவும் அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை என்றும் காணாமல் போன தனது தந்தையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் உவரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். முன்னதாக கடந்த 30ஆம் தேதி நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பு அலுவலருக்கு மரண வாக்குமூலம் என தலைப்பிட்டு KP ஜெயக்குமார் கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருந்தார். அதில் ஜெயக்குமார் தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக சிலர் நோட்டமிட்டு கொண்டிருப்பதாகவும் அவர்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுபவர்கள் என நினைத்ததாகவும் ஆனால் தனக்கு கொலை மிரட்டல் நடத்துவதற்காக அவர் வீட்டை சுற்றி வருவதாகவும் குறிப்பிட்டு சிலரின் பெயர்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அவரது கட்சி இந்த தேர்தலின் போது செலவு செய்யப்பட்ட அந்த தொகையையும் உட்படுத்தி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்களின் பெயரையும் அதில் இது பண்ணியிருக்கிறார். அதாவது ஜெயக்குமார் குறிப்பிட்ட பெயர்களில் நாங்குநேரி MLA ரூபி மனோகரர், நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அந்த தேர்தல் மேற்பார்வையாளர் KV தங்கபாலு ஆகியோரது பெயர்கள் அந்த அவர் எழுதியிருந்த கடிதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ரூபி மனோகர் நிறைய அதாவது தனக்கு சாதகமாக வேலைகள் செய்து தருவதாக 70 லட்சம் வரை அவரிடம் பணத்தை வாங்கியிருப்பதாகவும் திரும்ப கேட்கும்போது செல்லப்பாண்டியர் என்பவர் மூலம் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் KV தங்கபாலு தன்னை தேர்தல் நேரத்தில் செலவு செய்ய சொன்னதாகவும் அதற்காக 11 லட்சம் ரூபி மனோகரிடம் கேட்கவே அவர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜெயக்குமாரது அந்த மொபைல் போனும் 3 நாட்களாக சுவிட்ச் ஆஃப் ஆகி இருப்பதாகவும் அவரது குடும்பத்தினர் பதற்றம் தெரிவித்திருந்தனர். இந்த விவகாரம் குறித்து நெல்லை SP சிலம்பரசன் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதாவது ஜெயக்குமார் காணாமல் போனதாக வந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகிறோம். அவருக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருவதாக எழுதிய கடிதத்தின் அடிப்படையிலும் விசாரணை நடத்தி வருகிறோம் என்ற நிலையில்தான் தற்போது சிறிது நேரத்துக்கு முன்பாக காணவில்லை என 2 நாட்களாக தேடப்பட்ட வந்த இந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில், அதாவது அவர் தோட்டத்திலேயே எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இது காங்கிரஸ் கட்சியின் உள்ளேயே, அதாவது கட்சியின் அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தபடி நடந்த கொலையா அல்லது வேறு யாராவது முன்விரோதம் காரணமாக நடந்த கொலையா என்பது குறித்து போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இருப்பினும் இந்த இவரின் கொலை வழக்கானது காங்கிரஸ் கட்சியினிடையே ஒரு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.